நாஞ்சில் சம்பத்து, உனக்கெல்லாம் வெக்கமான மரியாதை ஏதாச்சும் இருக்காயா? பப்ளிக்ல ஒரு பொது விவாத மேடையில அப்படின்ற அந்த கெட்ட வார்த்தையை திமுக காரங்களை பார்த்து பேசுறீங்க. எல்லாருமே பொம்பளைங்க வயிற்றுல இருந்தானே பிறந்தோம். நம்மளை பெத்ததெல்லாம் ஒரு தாய் தானே. ஒரு திராவிட பாரம்பரியம் வைகோ கிட்ட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கியா? டிவி கேட்கிற கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற நாஞ்சில் சம்பத்து, அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? உன் கட்சிக்காரர்களுக்கு எங்கேயா தெரியுது? நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், யாரை எடுத்தாலும் பொம்பளை கேஸு. நகர செயலாளர் தாலியா இருக்க போறான், மாவட்ட செயலாளர் மேல பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ நண்பர்கள் சேர்ந்து என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு கொடுக்குறாங்க. உங்க கட்சியில யாருக்காச்சும் அந்த பதவியோட அருமை தெரியுதாயா? ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியா நீ பேசுற? எவ்வளவு பெரிய நிறுவனம் அது. உன்னை மதிச்சு அந்த மேடையில, ஒரு பொது விவாத மேடையில எவ்வளவு பேர் அங்க படிச்சவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. பொதுவா அப்படியே மேடையில மைக்கு கிடைச்சோன்னா மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு திமுக காரங்களை பார்த்து தேவ பசங்களான்னு திட்டுறா. திமுக காரங்களா நான் சாதாரண ஆளையா? தடா மிசா, இந்திய எதிர்ப்பு போராட்டம், அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம்னு எவ்வளவு போராட்டத்தை பார்த்தவன். ஒவ்வொருத்தரும் அவனுக்காக போராடுனானா? அவன் குடும்பத்துக்காக போராடுனானா? நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக போராடுனா? ஒவ்வொரு திமுக காரனும் வைரம் பாஞ்ச கட்ட தெரியுமா? அப்படிப்பட்ட திமுக காரனை இழிவுபடுத்துறதா நினைச்சுக்கிட்டு அந்த பெண்களை இழிவுபடுத்துற அந்த கெட்ட வார்த்தையா பேசுறியா? இன்னைக்கு தான் உன் கட்சிக்கார பையன் ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டதை பார்த்துருக்கேன். டிவிக்கு விஜயை விமர்சிக்கிறாங்களாம் ஒரு லேடி. அவன் அந்த லேடியோட கிளிப்பிங்கை போட்டு பாருங்க, இவங்க நம்ம தலைவரை விமர்சனம் செய்யறாங்க, கெட்ட வார்த்தையிலே திட்டுங்க அப்படின்னு ரீல்ஸ் போடுறாயா. அந்த ரீல்ஸ்ல உன் கட்சிக்காரன் எல்லாம் அந்த லேடியை கெட்ட வார்த்தையில திட்டி வைக்கிறாயா. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி விடலை பசங்களாம் அப்படி தப்பா போயிட்டு இருக்காங்களே, தான் தோன்றித்தனமா போயிட்டு இருக்காங்களே. இப்பதான் புரியுது, இவங்களெல்லாம் நீங்க தான் ட்ரெயின் பண்றீங்க. இதுதான் உங்க கொள்கையாயா? கெட்ட வார்த்தை பேசு, கெட்ட வார்த்தையிலே திட்டு, முழுக்க முழுக்க பொய்களையா பரப்பு, இதுதான் உங்க கொள்கையாயா? மனுஷங்களையா நீங்களா? நீங்க செய்யற வேலையினால தமிழ்நாட்டுக்கே தலை குனிவியா? நாஞ்சில் சம்பத்து, நல்ல வேலை அங்க இருந்ததெல்லாம் ஜென்சி இளைஞர்கள் போல இருக்கு. நல்லா வைரம் பாஞ்ச கட்ட திமுக காரெல்லாம் இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாரியா. கொஞ்சமாச்சும் மானம் மரியாதையோட வாழலையா? உன்ன மாதிரி பிழைப்புவாதிகள்லாம் அரசியலுக்கு வந்ததுனாலதான் மக்கள் அரசியல்வாதிகளாலே முகம் சுளிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பதவி கொள்கை பரப்பு செயலாளர் பதவிங்கிறது. ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு நிகரான பதவியாது. அது சரி, பிழைப்புவாதத்துக்காக வைகோல ஆரம்பிச்சு ஏடிஎம்கேக்கு வந்து அமமுக போய் இப்ப டிவிகேக்கு வந்து இவ்வளவு கட்சி தாவி வந்திருக்க. உனக்கு அதெல்லாம் எங்கேயா தெரிய போகுது? உதயநிதி அவர்கள் பேசாததை நம்ம பேசிட்டாருன்னு சொல்லி கைது செஞ்ச டிவிகே விஜய் அரசை இவரை கைது பண்ணி ஜெயில போட முடியுமா உங்களால? பப்ளிக்கா ஒரு பொது விவாத மேடையில் நின்றுட்டு திமுக பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாரு. நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா டிவிகே சம்பத்து மேல கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க பார்ப்போம். என்னையா இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி பேசுற பேச்சாயா அதெல்லாம்?